லகரம் யூடியூப் சேனலுக்கு நந்து அணிவர் படத்தோட டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட பல விஷயங்களை சொன்னால் கூட பல நெடுமாறனுடைய குரலாக ஒழிச்சு கொண்டு இருக்கின்றார். ஈழத்தில் நடந்த சம்பவங்கள் அவர் அனுபவித்தது பார்த்தது அதெல்லாம் அவர் சொல்லலாம். ஆனால் சீமான் இவரோடு தொடர்ச்சியாக சில நாளும் முழு நேரம் இவரோடைய உட்கார்ந்திருந்த மாதிரியாக கதை சொல்கிறார். சீமான் எதுக்கு வந்தான்றது சீமான் தான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு போனீங்கன்றது நீங்கள் சொல்லலாம். நீங்கள் படம் எடுக்க போன ஒரு டைரக்டர். அதை தாண்டி நீங்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளரோ இல்லை தமிழ் தேசியத்தின் ஆதரவாளரோ கிடையாது. நீங்களை தலைவர் சந்திப்பதற்கான எந்த சூழலும் இல்லை. ஏனென்றால் சந்திக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக சென்றவர்கள் அந்த வேலையை செய்கிற தோண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்து தலைவர் கௌரவப்படுத்துவதற்கோ இல்லை நன்றி சொல்வதற்கோ ஆன எந்த தேவையும் இருக்கலை. அது போராளிகளே அதற்கான தேவைகளை பார்த்துக்கலாம். சீமான் அவ்வாறு வரவில்லை. சீமான் வரவழைக்கப்பட்டார் தலைமையால். இப்போ அவரிடம் சொல்ல வேண்டிய இல்லை அவரிடம் பகிரப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் போர் சூழலில் எல்லோரும் அப்படித்தான். குண்டு படிக்கும்போது எல்லோரும் பயப்படுவார்கள், குளறுவார்கள், குண்டு படித்த முடியும் அப்புறம் சுதாரித்துக்குள்ள. இது யாராக இருந்தால் போராளியாக இருந்தால் மனதில் இதை ஒரு குறையாக கூறிக்கொண்டு கரெக்டாக அசாசினேஷன் பண்ணக்கூடாது. நோக்கத்தை மட்டும் பார்க்கணும். சீமான் உங்களோட தொடர்ச்சியாக உட்கார்ந்திருந்தாரா இல்லை அவ்வப்போது உங்களோடு இருந்தாரா, மற்ற நேரங்களில் வெளியில் இருந்தாரா? வெளியில் இருந்தார் என்றால் அது அவருக்கும் கூட்டி சென்றவர்களுக்கும் தான் தெரியும். உங்களோட கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது மட்டும்தான் உங்களுக்குரியது. உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்காத எதுவும் உங்களுக்குரியது இல்லை. தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்றதிலேயே உங்களுக்கு முன்னாடி தலைவர் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். தலைவர் நீங்கள் இருக்கும்போதே நாட்டை விட்டு வெளியேறிட்டார் என்று சொல்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு மனநிலை. உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்.